Hi friends, IPL 2025 match number 16 LSG vs Mumbai Indians. அந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிடிக்ஷன் ஸ்டாட்ஸு பேட்டில்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா பேட்டில்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பற்றி பேசலாம். அப்புறம் வந்து லாஸ்ட் மூணு மேட்சாக சேசிங் டீமுக்கு ஃபேவராக போகுது, அதை பற்றி பேசலாம். ஸோ எல்லாத்த பற்றியும் நம்ம பேசலாம். ஏப்ரல் 4 7:30 இந்த மேட்ச்சு. ஸோ ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஸ்டேடியம், லக்னோ. LSGக்கு ஒரு ஹோம் மேட்ச், எகெயின் ரெண்டாவது ஹோம் மேட்ச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் தான் லக்னோவில் போய் ஆட போகிறாங்க. ஸோ இந்த மேட்சுக்கான கிரவுண்ட் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் ரெட் சாயில், பிளாக் சாயில் ரெண்டுமே இருக்குது, 2 விக்கெட்டுமே இருக்குது. ஸோ எந்த பிச்சு யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம லைனுக்கு அப்புறம் டெலிகிராமில் பிச்சு ரிப்போர்ட்டோ அப்டேட்டுன்றதை பண்ணுவோம். ரெட் சாயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசர்ஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும், பேசர்ஸ் நிறையா விக்கெட்ஸ்ன்றதை எடுப்பாங்க ஏர்லியராகவே. ஸோ பிளாக் சாயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலை கம்பேர் பண்ணுறப்ப பிளாக் சாயிலில் பேட்டர்ஸ்க்கு அதிகமான ஒரு ஃபேவராகவும் ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபேவராகவும் இருக்கும். ஏன்னா பிளாக் சைல் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்லோவாக நின்று வரும் பால் பேட்டுக்கு. ஸோ க்ரிப்பாகும், எக்ஸ்ட்ரா டேன் இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப்புன்றது இருக்கும். பேட்டர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் பிளாக் சாயில், பேசர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ரெட் சாயில். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பிச் ரிப்போர்ட்டில் ரெட் சாயில்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டீம் போட்டுக்கலாம், பிளாக் சாயில்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டீம் போட்டுக்கலாம். ஸோ யூஸ் ஆகும். நான் டிஃப்ரென்ஸஸ் சொல்லிவிட்டேன், மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ டோட்டல் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா IPL 14 மேட்ச்சில் 165 ஸ்கோர் போயிருக்கு, 165 ப்ளஸ் ஆவரேஜ் ஸ்கோரு. இப்போ லாஸ்ட்டு 3 மேட்ச் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170க்கு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் பயங்கரமாக ஹிட் பண்ணாங்க, SR வச்சு பயங்கர ஸ்கோர் போச்சு, 280 போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக 200 கீழே வந்துருச்சு ஸ்கோருன்றது. ஆவரேஜாக பேட்டர்ஸ் பவுலர்ஸ் 2 பேருக்குமே ஃபேவராக தான் இருக்குது, 170 ப்ளஸ் போகுது. ப்ளஸ் லாஸ்ட் 3 மேட்சாக சேசிங் டீம் தான் ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ யூசர்ஸ் வந்து ஒன் சைட் பவுலிங் அட்டாக் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான டெமோ டீமும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பிளேயர்ஸோட பேட்டில் ரொம்பவுமே ஒரு முக்கியமானதாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதை பற்றியும் சும்மா பேசாமல் நான் ஸ்டாட்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன், பேட்டில்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் 2 டைமுமே வின் பண்ணியிருக்காங்க, 7 டைம் வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுற பேட்டிங் வந்து பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் பவுலிங் சேசிங் தான் எடுப்பாங்க. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சேசிங் டீமுக்கு ரொம்பவுமே ஒரு ஃபேவராக போகுது. ஸ்கோரிங் பேட்டர்ன் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் பிலோ 150யும், 3 மேட்ச்சில் 169 வரைக்கும், 3 மேட்ச்சில் 189 வரைக்கும், 4 மேட்ச்சில் 190 வரைக்கும் போயிருக்கு. ஸோ மினிமம் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப எப்பயும் போல் ஒரு 170 ப்ளஸ் ஆவரேஜ் போகும் இந்த கிரவுண்ட்லையும், அதையும் பார்த்துக்கலாம். ஸோ ரெட் சாயில் அண்ட் பிளாக் சாயில் பிச்சுன்றப்போ விக்கெட்ஸ்ன்றது வேரி ஆகும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அதிகமாக விக்கெட் வாங்கலாம் பிளாக் சாயிலில், ரெட் சாயிலில் பேசர்ஸ் அதிகமாக விக்கெட் வாங்கலாம். பிளாக் சாயிலில் ரன்ஸுன்றது கொஞ்சம் கூடும், ரெட் சாயிலில் குறையும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்ட் லக்னோ ஏக்நாத் ஸ்டேடியமில் 2 பிச்சுமே இருக்குது. ஸோ எதை யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் சொன்ன மாதிரி டெலிகிராமில் லைனப் வந்த பிறகும் பிச்சு ரிப்போர்ட்டில் போடுவோம், அதை பார்த்துக்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்பு. ஸோ அதை கண்டுபிடிச்சதே இவங்க தான். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ்ன்றதை அதை காப்பி பண்ணிக்கிட்டாங்க. பட் ஒரிஜினலாக டுயோன்றது இந்த ஆப்லேருந்து தான் உருவானது. ஸோ ஒரு பிளேயரை நீ கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நரேனை இந்த கான்டெஸ்ட்டில் பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நரேனோட குயிட்டுக்காக அதிக பாயிண்ட் வருவார், டிராவிஸ் ஹெட் அதிக பாயிண்ட் வருவார், அபிஷேக் சர்மா, அந்த மாதிரி 5 பேர் கொடுத்துருவாங்க. நீங்கள் யார் அதிக பாயிண்ட் வருவாங்க ஸ்டாட்ஸ் படியோ இல்லை உங்கள் இன்ட்யூஷன் படியோ நீங்கள் பிக் பண்ணின்றது ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் ஸ்மால் லீக்கில் 11 பிளேயரை செலக்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுறோம், இதில் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சூப்பராக அதில் வந்து ப்ராஃபிட்ன்றதை பார்க்கலாம். நீங்கள் கரெக்டாக பிளேயரை போட்டால் மட்டுமே போதுமான அளவாக இருக்கும், நல்லா வந்து லாபம்ன்றது பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து TDS அண்ட் GST இல்லை. ஸோ 2 மாதத்துக்கு 2 டைம் வந்து TDSன்றது இல்லாமல் நீங்கள் விட்ரால்ன்றதை பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோடை போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க, நீங்கள் அதையுமே யூஸ்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ இந்த டியோக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலில் டெலிகிராமில் லைனப் வந்தப்புறம் நம்மளோட சாய்ஸ்ன்றதை பிக் பண்ணி டிக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஐடியாஸ்லும் நீங்கள் போய்க்கலாம். இந்த கிரவுண்டோட பவுலிங் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ 14 மேட்ச்சில் பேசர்ஸ் 111 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 67 விக்கெட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ டெத் பவுலிங்கில் பேசர்ஸ் நிறையா விக்கெட்டுன்றது விழுந்திருக்கும். ஸோ அதனால் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 2 பிச்சுமே வச்சுருக்காங்க, ரெட் சாயில் அண்ட் பிளாக் சாயில். ஸோ அதை நோட் பண்ணிங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் விக்கெட்ஸ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. மேபி ரெட் சாயில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மிடில் ஓவர்ஸில் மட்டும்தான் ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணுறப்போ டெத் அண்ட் ஏர்லியரில் பேசஸ் வரனால விக்கெட்டுன்றது அதிகமாக இருக்கலாம். பெரிய ஆவரேஜ் அதிகமாக ஒன்றும் இல்லை, ஒரு 50-60 தான் இருக்குது. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் அது கடைசியில் வந்து லைனப் வந்தோடனே பிச் ரிப்போர்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம். அது ரெட் சாயிலாக பிளாக் சாயிலான்றதை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டீமுன்றதை எல்லா டெமோ டீம்ஸுமே போடுவோம். ஸோ கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் வரும், மினிஜிஎல் டீம் வரும், அப்புறம் ஸ்மால் லீக் டீம் வரும். அதுன்றதை டெலிகிராமில் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராபல் பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம்.
மிச்சல் மார்ஸ், எய்டன் மார்க்ரம், நிக்லஸ் பூரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், ஷார்துல் தாகூர், அப்துல் சமாத், ஆவேஸ் கான், திக்வேஷ் சிங், ரவி பிஷ்னாய். 12th பிளேயர் வந்து மணிமாறன் சித்தார்த் வரலாம் எகெயின். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ரிகல்டன், வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தர், அஸ்வினி குமார் போன மேட்ச் பயங்கரமாக கலக்குனார். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஸோ எகெயின் ட்ரெண்ட் போல்ட்டு லெஃப்ட்டு, அஸ்வினி குமாரும் லெஃப்ட்டு. ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸோட ப்ளே பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். தீபக் சகர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் சாண்டர். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராப்ளம் பிளேயிங்கில் இருக்கும். நம்ம ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துலாம், இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்ஸு. ஸோ ஹை டு லோ ஸ்டாட்ஸு ஆர்டரு. ஸோ இதெல்லாம் மினிமம் வந்து சில பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வந்துடுறாங்க. டே பை டே வந்து மேட்ச் போக போக ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் குறையுது பிளேயர்ஸ்க்கு. அதனால் ஃபோட்டோஸ்ன்றது குறையுது. நான் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக இருக்க ஆவரேஜில் இருக்க ஸ்டாட்ஸ்ன்றது நான் வைக்கல. இதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. அதுக்கப்புறம் நான் பேட்டில்ஸும் வச்சுருக்கேன், ஃபஸ்ட் இன்னிங்ஸ், ஃபஸ்ட் பவுலிங், செகண்ட் பவுலிங்கும் வச்சுருக்கேன். ஸ்டாட்ஸ்ன்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு மேட்ச் அனலைசிஸும் பார்க்கலாம். ஸோ நிக்லஸ் பூரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் ஒரு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஒரு 25 தான் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. வென்யூவில் தான் 30+ ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இவங்களை கம்பேர் பண்ணுறப்போ வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லையும் சரி ரெண்டுலேயுமே ஒரு டீசென்ட் ஆவரேஜ்ன்ற இருக்கிறனால நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் நிக்லஸ் பூரான். ப்ளஸ் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஹிட்டிங் அபிலிட்டி மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு அபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. பொறுமையாகவும் மாறாரு. தேவைப்படுற நேரத்தில் ஒரு டாப் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் பிளேயராகவும் நிக்லஸ் பூரான் வராரு. தேவைப்படுறப்ப ஒரு ஹை ஹீட்டிங் பேட்ஸ்மேனாகவும் இருக்கார். ஸோ நிக்லஸ் பூரான் மஸ்ட்டு ஸ்டார் பிளேயரில் கண்டிப்பாக இருப்பார். கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் இந்த ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டும் சரி வென்யூலையும் சரி ஒரு டீசென்ட் ஆவரேஜ்ன்ற வச்சுருக்காங்க. மிச்சம் எல்லாத்துக்குமே வென்யூவில் தனியாக ஹெட் டு ஹெட்டில் தனியாக ஸ்டாட்ஸ் இருக்குது. நான் அதையுமே பிரித்து சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் டீசெண்டாக ஹெட் டு ஹெட்லேயும் வென்யூலையும் ஒரு 25-30+ ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது ஆவரேஜ். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து டாப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மார்க்ரம், டேவிட் மில்லருக்கு வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஆவேஸ் கான், இவங்க 3 பேர்த்துக்குமே மும்பை இந்தியன்ஸ் கூட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு மொக்க பவுலிங் தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்காரு. விக்கெட்ஸ் விழுகலை, எதுவுமே பண்ண முடியல அவரால். லாஸ்ட் மேட்ச்லாம் சேசிங்கில் பவுலிங்கிறது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி பவுலிங் மாதிரி தெரியல. ஷார்துல் தாகூர், ஆவேஸ் கான் அந்த மாதிரி தெரியல. ஸோ ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸு. ஸோ எல்எஸ்ஜி ஒரு மோசமான நிலையில் இருக்காங்க. ரிஷப் பண்ட் கேப்டனுமே பெரிய ஃபார்முலா லெவலில் இல்லை. ஸோ ஒரு ஒஸ்ட் சைட் தான் இப்போதைக்கு சொல்லலாம். எம்ஐ வந்து ஓவர் மேட்ச்சில் வின் பண்ணிவிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸோடு வராங்க. கண்டிப்பாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அவங்க இந்தியன் டெபியூட்டன்ட் பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டெபியூட் பிளேயர்ஸ்லாம். ஸோ அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது எம்ஐக்கு. ஸோ நம்ம அதை பற்றியும் பேசலாம். எய்டன் மார்க்ரமுக்கும் டேவிட் மில்லருக்கும் எய்டன் மார்க்ரம் ஹெட் டு ஹெட்டில் 40+ ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு மும்பை இந்தியன்ஸ் கூட. அதையும் நோட் பண்ணிங்க. போன மேட்ச் ஏதோ கொஞ்சம் 28 ரன்னுன்றது கொஞ்சம் ஹிட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டார். இந்த 28 ரன்னுன்றதுமே நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா 62 பாயிண்ட் ட்ரீம் 11ல். ஸோ 62 பாயிண்ட் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாரு. எய்டன் மார்க்ரம் வந்துட்டார். ஸோ அதே மாதிரி ஸ்டாட்ஸ்ன்றது ஹெட் டு ஹெட்டில் 40+ இருக்குது. ஸோ கண்டிப்பாக எகெயின் 20+ அடித்தா கூட ட்ரீம் டீமில் வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டேவிட் மில்லர் இந்த சீசன் அவ்வளோ எதுவும் பண்ணலை. நான் சொல்லியிருந்தேன் டேவிட் மில்லர் வந்து ஒரு சேசிங் பிளேயர். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் ரன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஆவரேஜ்ன்றது செகண்ட் பேட்டிங் அப்போ தான் அவருக்கு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 15 to 20க்குள்ளேயும் செகண்ட் பேட்டிங்கில் 50+ இருக்குது ஆவரேஜ். ஸோ ஒரு சேசிங் பிளேயராக நீங்கள் இது பண்ணிக்கலாம். நிறைய அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகுது. ஆயுஷ் பதோனி லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் பேட்டிங்னா எடுத்துக்கலான்னு. அவர் ஸ்டாட்ஸ் வச்சுருந்தார் ஃபஸ்ட் பேட்டிங்கு. அதேமாதிரி செகண்ட் பேட்டிங்னா நமந்தர் சொல்லியிருந்தேன். ஸோ அவருமே ட்ரீம் டீமுக்குள்ளே வந்தார். இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்ஸ்ன்றது ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நுணுக்கமாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதே தான் திரும்ப சொல்கிறேன். நான் இந்த வீடியோ பேசுகிறேன்னா இதை வச்சு தான் நானும் டீம்ஸுன்றதை போடுறேன். மினி ஜிஎலாக இருக்கட்டும், கிராண்ட் லீக்காக இருக்கட்டும், ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், டீம்ஸ் போகிறது நான் இதை வச்சு தான், இதிலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து தான் நான் வந்து டீம்ன்றதை போகிறேன். அந்த ஸ்டாட்ஸ்ன்றது ஒர்க் அவுட்டும் ஆகுது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டேவிட் மில்லர் ஃபஸ்ட் பேட்டிங்னா ஆவரேஜ்ன்றது ரொம்ப கம்மி. நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு இவங்க கூட பார்த்தீங்கன்னா 37+ ஆவரேஜ் இருக்கார். வென்யூ ஸ்டாட்ஸ் அவ்வளோவா இல்லை எய்டன் மார்க்ரமுக்கும் டேவிட் மில்லருக்கும். பட் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸில் எய்டன் மார்க்ரம் 40+ம் டேவிட் மில்லர் 37+ம் வச்சுருக்காரு ஆவரேஜ். ஸோ நோட் பண்ணிக்க நல்ல ஸ்டாட்ஸு. ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி இல்லை. பட் ஸ்டாட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபார்மும் இல்லை, அவ்வளோவா விக்கெட்ஸ்ன்றது விழுகிற அந்த சீசன். ஸோ பட் ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மேபி இவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கப்போ ஸ்டாட்ஸ்ன்றது ஒர்க் அவுட் ஆகலாம். ஒரு நல்ல ரிஸ்கி பீக்காக கூட இந்த மேட்ச்சில் வந்து ஆவேஸ் கான் இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு எம்ஐ கூட, மும்பை இந்தியன்ஸ் கூட. ஸோ 5 இன்னிங்ஸில் 10 விக்கெட்டு, ஒரு 2 விக்கெட் ஆவரேஜ் அப்படின்னா
2 விக்கெட் எடுத்தாலே போதும், ட்ரீம் டீமுக்குள்ளே அழகாக வந்துடலாம். ஸோ நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, அதையுமே நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனிக்கு வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ரிஷப் பண்ட்டுக்கு வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் 20+, ஹெட் டு ஹெட்லேயும் சரி இதுலேயும் சரி வென்யூலையும் சரி 20+ம் ஆவரேஜ்ன்றது இருக்குது. அதே மாதிரி ரோஹித் சர்மாவுக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட சேம் ஸ்டாட்ஸாக இருக்குது. ஹெட் டு ஹெட்லேயும் சரி வென்யூலையும் சரி ஒரு ஆவரேஜாக 20+, ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காங்க ஹெட் டு ஹெட்லையும் வென்யூலையும். ஸோ அதை வந்து நீங்கள் நீட்டாக நோட் பண்ணிங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவும் சரி ரிஷப் பண்ட்டும் சரி இந்த மேட்சஸில் ஃபுல்லாக ஃப்ளாப் தான் ஆகிட்டு இருக்காங்க. மேபி ஹிட் ஆகலான்னு நீங்கள் டெய்லியும் திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மேட்ச்சில் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலையும் சரி 30+, 20+ன்றது ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ பேட்டில்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நமந்திருக்கும் ஒரு டீசன்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அதையுமே நோட் பண்ணிங்க. இதுதான் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருக்க பிளேயர்ஸு. இந்த மேட்ச்சில் இவங்களுக்கு அப்புறம் இருக்க பிளேயர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ்ன்றது எதுவும் இல்லை. நம்ம இப்போ அடுத்த ஸ்டாட்ஸுக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா ஆயுஷ் பதோனியை லக்னோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா என்னன்னு தெரியல, பட் நான்லாம் இதை வச்சு தான் டீம்ன்றதை போடுறேன். ஸோ அதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. 40 அடித்தார் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஆயுஷ் பதோனி, அதையும் நோட் பண்ணிங்க. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு செகண்ட் பவுலிங்கோட ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் ஆவரேஜ்ன்றது எக்கச்சக்கமாக இருக்குது. விக்கெட்ஸு அதிகமாக எடுத்திருக்காரு, அதையும் நோட் பண்ணிங்க. அப்துல் சமாதுக்கு இப்போது ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. ஏன்னா போன மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரன்ஸை ஹிட் பண்ணி இது பண்ணுறாரு. அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் ரன்ஸ்ன்றதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறாரு. ஸோ அப்படின்றப்ப அப்துல் சமாதுக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் ரன்னுன்றது ஆவரேஜ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எகெயின் எல்எஸ்ஜி வந்து விக்கெட்ஸ்லாம் விட்டுருவாங்க. மிடில் வந்து ஆயுஷ் பதோனி அதிக ரன் அடிப்பார், நிக்கோலஸ் பூரான் கொஞ்சம் ரன் அடிப்பார், அப்துல் சமா லாஸ்ட்டில் வந்து ஹிட் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்படி ட்ரை பண்ணி இந்த ஸ்டாட்ஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பேட்டிங் பவுலிங்கை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டேவிட் மில்லர் சேசிங் பிளேயர். இப்போது எல்எஸ்ஜி சேசிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ரீசன் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு. கிராண்ட் லீக்கில் ஒரு 2-3 டீம் போடுறீங்க, 4-5 டீம் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன் நான் வந்து என்னென்னா சேசிங்கில் டேவிட் மில்லர் நல்ல ரன் ஸ்கோருன்றது வச்சிருக்காரு. ஸோ அப்போ ரீசன் இருக்குனால நீங்கள் தாராளமாக அவரை ட்ரை பண்ணிக்கலாம், பிக் பண்ணிக்கலாம். நிக்கோலஸ் பூரானை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஆவரேஜ்ன்றது இல்லை, அது டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் வச்சுருக்காரு. ஸோ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஒரு 7-8 ரன் டிஃப்ரென்ஸ் இருக்கனால நான் வச்சுருக்கேன். அதையும் டிஃப்ரெண்ட் பண்ணி வைக்கணும். மேபி நீங்கள் எப்படி நினச்சிக்கலாம், எல்எஸ்ஜி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்போ எகெயின் நிக்கோலஸ் பூரா ஒரு 40+ அடிப்பார், ஆனால் சேசிங்கில் 70+ அடிப்பார். அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்ப மஸ்ட் பிக்காக இருப்பார். இந்த மேட்ச்சுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பவுலிங் கிடைக்கும், ப்ளஸ் பேட்டிங் ஒன் டவுன் வந்துடுறாரு. ட்ரீம் டீமுக்குள்ள வர்றதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஒரு 15 ரன்னு ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்தாலே போதுமான அளவாக இருக்கும் இப்போ இருக்க பாயிண்ட் சிஸ்டத்துக்கு. ஸோ வில் ஜாக்ஸ் மஸ்ட் பிக்கு. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கேப்டன் வைஸாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிக்கோலஸ் பூரானை ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்ப நான் சொல்கிற மாதிரி ஒரு 40+ அடிப்பார், இல்லை சேசிங்னா 70+ அடிப்பாருன்றப்ப சேசிங்னா நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஒரு மெனி டீம்ஸ் ஜிஎல் டீம் ஒரு அதிகபட்சமாக 5-6 டீம் 7-8 டீம் போடுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கெலாம் நான் வந்து ரீசன்றதை நான் எடுத்து கொடுக்குறேன். ஸ்டாட்ஸ்ன்றது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு மேட்ச்சில் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்காது. ஏதாவது ஒரு மேட்ச் வந்து ரேராக ரொம்ப ஒரு மோசமான நிலையில் போகலாம், கேகேஆர் vs எம்ஐ மாதிரி. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, எல்லாமே பிச் ரிப்போர்ட் ப்ளஸ் வந்து ஸ்டாட்ஸ் படி தான் போகும். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் 15 ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 15+ம் செகண்ட் பேட்டிங்கில் 50+ ஆவரேஜும் வச்சுருக்காரு. இவருமே டேவிட் மில்லர் மாதிரி தான், நோட் பண்ணிக்கோங்க. நமந்தீர் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன் சேசிங்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ நமந்தீர் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் கேகேஆர் vs எம்ஐ மேட்ச் கிடையாது, அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ட்ரீம் டீமில் வந்திருந்தார். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வேமாய முடிச்சிட்டாங்க, ஒன் சைடாக போயிடுச்சு பியூராக. ஸோ அதை நோட் பண்ணிங்க. தீபக் சாகர் வந்து ஃபஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இதையுமே நீங்கள் இப்படி நோட் பண்ணிக்கங்க. தீபக் சாகர் மேட்ச்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னா, நிக்கோலஸ் பூரான் மேட்ச்சுக்கு மேட்ச் ரன் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த ஸ்டாட்ஸ் நீங்கள் எதுக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ நிக்கோலஸ் பூரான் ஃபஸ்ட் பேட் படிக்கிறப்போ நான் சொன்ன மாதிரி 40+ம் செகண்ட் பேட் 70+ம்னா தீபக் சாகர் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறப்போ ஒரு விக்கெட் ஆவரேஜும் செகண்ட் பவுலிங் போடுறப்ப 2 விக்கெட் ஆவரேஜும் வச்சுருக்காருன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தான் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ நம்ம பேட்டில்ஸ் இப்போ பார்த்துக்கலாம். பேட்டில்ஸ்ன்றது இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பேட்டில்ஸுமே நடக்குது அங்கே. ஸோ சுக்மன் கில்ல நேற்று புவனேஸ்வர் குமார் அவுட் பண்ணார். ஸோ பேட்டில்ஸ்ன்றதுமே இருக்குது. அதேமாதிரி நேற்று சாய் கிஷோரை சொல்லியிருந்தேன். சாய் கிஷோர் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப விட ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்ப விக்கெட்ஸ்ன்ற ஆவரேஜ்ன்றது அதிகமாக எடுத்திருக்காரு. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணி நீங்கள் பிக் பண்ணிங்கனாலே ஈஸியாக வின் ஆகிருக்கலாம். ஸோ ஏடின் மார்க்கம் ஸ்மால் லீக்ஸ் சொல்கிறேன். ஸோ ஏடின் மார்க்கம் மிச்சல் சாண்டர் வந்து அவுட் பண்ணியிருக்காரு ஏடின் மார்க்கத்தை. ஸோ 14 ரன்னுக்கு அவுட் ஆகிருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் ஒரு டைம் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ ஏடின் மார்க்கத்துக்கு நல்ல ஒரு பேட்டில் இருக்குது. 2 பவுலர்ஸ் இருக்காங்க, அவரை விக்கெட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மிச்சல் மார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
மிச்சல் சாண்டர் கூட அவுட் ஆயிருக்காரு. பட் ஏர்லியராக ட்ரெண்ட் போல்ட்டுக்கிட்டையும் ஹர்ஷதீப் சிங்கிட்ட அவுட் ஆன மாதிரி அவுட் ஆகிறதுக்கான பேட்டில்ஸுமே இருக்குது. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு ஹர்ஷதீப் சிங் மாதிரி தான், 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் தான், ஒரு சூப்பரான டாப் கிளாஸ் பேசஸ்ஸு. ஸோ எகெயின் மிச்சல் மார்ஷ் அவுட் ஆகிறதுக்கான ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது அவருக்குமே. அப்படி இல்லை தப்பிச்சிட்டாருன்னா மிச்சல் சாண்டர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டில்ஸ்ன்றது அதிகமாக வச்சிருக்காரு. மேபி ஜிஎல்ல ட்ரை பண்ணுறீங்கன்னா அவரை ஒரு டீமில் ட்ரை பண்ணிக்கலாம், மேபி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ நல்லா டைட் பவுலிங் பண்ணுறாரு. விக்கெட்டுன்றது விழுகலை, நம்மளுக்கு விக்கெட்டுன்றது தான் முக்கியம். ஸோ அதையுமே நோட் பண்ணிங்க. நிக்கோலஸ் பூரான முஜீப், ஸோ முஜீப் 2 டைம் அவுட் பண்ணியிருக்காரு. நிக்கோலஸ் பூரானுக்கும் முஜீப்புக்கும் ஒரு நல்ல பேட்டில்ன்றது இருக்குது. ஸோ கம்மி ரன்ஸ்லேயே வந்து நிக்கோலஸ் பூரானை தூக்குறாரு. இப்போ முஜீப் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா இப்போ நிக்கோலஸ் பூரானை அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கனால முஜீப் எப்படினாலும் ஒரு விக்கெட் பாயிண்ட்ஸ்ன்றது அவர் எடுத்துடுவான்றது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயுஷ் பதவானியை ட்ரெண்ட் போல்ட் எடுத்திருக்காரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட் இங்கேயே 2 டைம் வந்துட்டார் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி மிச்சல் மார்ஷு கூடயும் பேட்டில்ன்றது இருக்குது. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு 3+ பாயிண்ட்ஸ் ஸ்டாட்ஸில் இருக்குது. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் போல்ட்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு, மேபி 2-3 விக்கெட்ஸ் போகலாம். லாஸ்ட்டு சீசன்லலாம் எடுத்திருக்காரு அவர். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். டேவிட் மில்லர் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவுமே வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஹர்திக் பாண்டியாவுக்கு டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. பட் எம்ஐக்கு வந்து பேட்டிங்கில் அவரால் எதுவுமே பண்ண முடியல. பட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில்ஸ்ன்றது இருக்குது. நோட் பண்ணிங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார், எப்போயுமே இருப்பார். மேபி நீங்கள் கேப்டனாக வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு டைம் ட்ரீம் டீம் கேப்டனாக வந்தார், வைஸ் கேப்டனாக. ஸோ நோட் பண்ணிங்க. ரோஹித் சர்மாவை பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான் பார்த்தீங்களா, ஆவேஸ் கான் வந்து ஹெட் டு ஹெட்டில் 5 இன்னிங்ஸில் 10 விக்கெட் வாங்கியிருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கங்க. பேட்டில்ஸ்ன்றது இருக்குது. ஸோ 2 டைம் அவுட் பண்ணியிருக்காரு. ரவி பிஷ்னாயும் 2 டைம் அவுட் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மாவை. ஸோ ரவி பிஷ்னாய்க்கும் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. சூரியகுமார் யாதவை 2 டைம் அவுட் பண்ணியிருக்காரு ரவி பிஷ்னாயை. பட் சூரியகுமார் யாதவ்ன்றது ரன்ஸுன்றதை ஹிட் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும். அதையுமே நோட் பண்ணிங்க. ஏர்லியராக விக்கெட்டுன்றது விழுகலை. மேபி ஆவேஸ் கான் இந்த விக்கெட்டை டெத்துலையும் ரவி பிஷ்னாய் மிடில்லையும் எடுத்திருக்கலாம், ஏர்லியராக எடுக்காமல். ஸோ அதனால் ரன்ஸுன்றது அதிகமாக இருக்குது. இது வந்து ஏர்லியராக எடுத்திருக்காங்க. ஏன்னா 11 ரன் தான் ரோஹித் சர்மா 11 ரன் அடிச்சிருக்கப்போ தான் விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ ஆவேஸ் கான் ஏர்லியராக ரோஹித் சர்மாவை தூக்கியிருக்காரு, ரவி பிஷ்னாய் மிடில் தூக்கியிருக்காரு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரவி பிஷ்னாய் மிடில் பவுலிங் போடுறப்ப ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ்லாம் அவுட் ஆயிருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவுக்குமே ஆவேஸ் கான் 2 டைம் தூக்கியிருக்காரு. ஆவேஸ் கானை பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, பேட்டில்ஸ்ன்றது இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் ஒரு நல்ல பேட்டில் வச்சுருக்காரு ஆவேஸ் கான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம பார்க்குறதுக்கு லாஸ்ட் மேட்ச்லேருந்து ஒரு டுபாக்கூர் பவுலராக தெரியலாம் ஆவேஸ் கான். பட் இந்த மேட்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்டாட்ஸு எல்லாமே பேட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ இதுதான் நம்மளோட பேட்டில்ஸ், பிளேயர்ஸ் பேட்டில்ஸ், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைசிஸ்ன்றதை பண்ணிடலாம், மேட்ச் அனலைசிஸு. ஸோ இதில் பேட்டில்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான் நான் காமிச்சேன். ஆவேஸ் கான் ரோஹித் சர்மாவை அவுட் பண்ணலாம், மேபி ஹிட் ஆகலாம். இந்த ஸ்டாட்ஸு இல்லாத பிளேயர்ஸ் யாருன்னா, ஸோ இது வரைக்கும் இந்த ஹெட் டு ஹெட்லேயும் சரி வென்யூலும் சரி ப்ளே பண்ணாத பிளேயர்ஸ்னால் ரிக்கில்டனும் வில் ஜாக்ஸும் தான். ஸோ வில் ஜாக்ஸும் ரிக்கில்டனும் இவங்க கூடயும் ப்ளே பண்ணதில்லை, வென்யூலையும் ப்ளே பண்ணதில்லை. அதேமாரி நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வினி குமார் ஒரு மஸ்ட் பிக்காக இருக்கலாம். ஒரு இந்தியன் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பற்றி பேசிடலாம். நீங்கள் எம்ஐ சேசிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் ரம்மன் திர்ற இப்போ எல்ஹெச்சி வந்து ஒன் சைடாக போகாமல் எல்ஹெச்சி ஒரு 170 180 அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மன் திர்ற நீங்கள் சேசிங்கில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் மும்பை இந்தியன்ஸ் சேசிங் பண்ணுறப்போ. ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. அஸ்வினி குமார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் சூப்பராக வந்து பவுலிங் போட்டுருக்காரு வந்து. ஸோ அஸ்வினி குமார் ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்கு. நம்மன் தெர்ரு எம்ஐ சேசிங் பண்ணுறப்போ ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஸோ ஸ்டாண்டருக்கு பேட்டில்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது, அவருமே ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். திலக் வர்மாவுக்கு நம்ம எது பற்றி ஸ்டாட்ஸ்ன்றது எதுவுமே இல்லை, ரீசன்ட் ஃபார்மும் அவ்வளோவா இல்லை, மேபி இந்த மேட்ச்சில் கிக் ஆகலாம். ஸோ அவர் ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஸோ உங்கள் 4 பேரையுமே நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மன் தெர்ரையும், செகண்டு ஸ்டாண்டரையும், 3வது அஸ்வினி குமாரையும், 4வதாக திலக் வர்மாவையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷு மேபி எகைன் இந்த இதில் அவுட்டும் ஆகலாம் ஹிட்டும் ஆகலாம். பேட்டில்ஸ்ன்றது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருவாருன்னு தான் தோணுது. மேபி பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அவுட் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஹர்ஷதீப் சிங் விக்கெட் எடுத்த மாதிரி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. சேசிங் டீம் தான் மோஸ்ட்லி ஃபேவராக போகுது. இப்போ நீங்கள் அதன்படி இன்றைக்கி மேட்ச் எப்படி போகுதுன்னு தெரியல. SRH vs KKR மேட்ச்சு அதை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இருந்த 3 மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் டீம் தான் ஃபேவராக போகுது. ஸோ யார் சேசிங்கில் பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்க ஓப்பனர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற ஓப்பனர்ஸில் யாரோ ஒருத்தர் கூட நீங்கள் ட்ராப் பண்ணுறதை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளூக்கு தான். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து எப்படி போகுதுன்றதை வச்சு நான் சொல்கிறேன், ஸ்டாட்ஸ்ன்றது கிடையாது.
ஸோ ஐடன் மார்க்ரம் அவருக்குமே பேட்டில்ஸ்ன்றது அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா திக்வேஷ் சிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் விக்கெட்ஸ்ன்றது எடுத்துடுறாரு. போன மேட்ச் 2 விக்கெட்டு. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் 1 விக்கெட் எடுத்துடுறாரு. ஒரு மெயின் பவுலராக சூப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மணிமாறன் சித்தார்த்தை கூட விக்கெட்ன்றது விழுக மாட்டேங்குது. பட் இவர் திக்வேஷ் சிங் ஏதாவது பண்ணி விக்கெட்ஸ்ன்றது எடுத்துட்டாரு. ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். அவருமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பிக்கு. எல்ஹெச்சி சேசிங் பண்ணுறப்போ டேவிட் மில்லரு, ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ஆயுஷ் பதோனி, இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை எப்போ எடுக்கலான்றதுக்காக. இந்த ஸ்டாட்ஸ்ன்றதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன், அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சாதுல் தாகூர் அதுக்கு முன்னாடி விக்கெட் எடுத்தார், மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்துட்டார். விக்கெட்ன்ற விழுகலை, நல்ல பவுலிங்ஸ் போடலை. மேபி அவருக்கு ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் விக்கெட் விழுகுமான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் பவுலிங் போட கூட ட்ரை பண்ணிங்க. ஸ்டாட்ஸ் இருந்து செகண்ட் பவுலிங்கில் தான் இருக்குது, ஆனால் விக்கெட் இருந்து விழுகலை. சேசிங் ஃபுல்லாக ஃபேவராக போகுது. ஸோ எல்ஹெச்சி ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப எல்ஹெச்சி பவுலர்ஸை கன்சிடர் பண்ணிக்கங்க. ரவி பிஷ்னாய்க்கு நல்ல பேட்டர்ஸ்ன்றது இருக்குது. 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். அப்துல் சமாத் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஹிட் பண்ணி பேட்டர்ஸ் வந்து திடீர்னு உள்ளே வந்துடுறாங்க ட்ரீம் டீமுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லரு, திக்வேஷ் சிங்கு, அப்துல் சமாத் இந்த 4 லோ பர்சன்டேஜ் பிளேயராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட அனலைசிஸு. ஸோ மேட்ச் வந்து நீங்களும் கொஞ்சம் வீடியோ பார்த்து யோசிச்சு, ஸ்மால் லீக்காக இருக்கட்டும் எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்த்து யோசிச்சு போடுங்க. இல்லை நம்ம டெலகிராமில் வர டீம்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பட் இல்லை உங்களுக்கு அந்த டீம் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்து, நான் சொல்கிறேன் இல்லை, நான் வீடியோ பேசுகிறத வச்சு தான் நான் டீம்ன்றது எடுக்கிறேன். அது ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், கிராண்ட் லீக்காக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ பார்த்து ஸ்டாட்ஸ் அப் வச்சு நீங்கள் அழகாக எடுக்கலாம். ஸ்மால் லீக் எடுக்கிறது சிம்பிள் தான். அந்த ட்ரிக்ஸையுமே நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்னென்னா ஒரு 10 ஸ்டார் பிளேயர்ஸு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்க 10 பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ரிஸ்கி பிளேயர், ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது, இல்லை யாருக்கூடைய பேட்டில் இருக்குது அப்படின்றப்ப விக்கெட் எடுக்கலாம், இல்லை ஸ்டாட்ஸ் இருக்குல்ல ரன்னு போகலாம் அப்படின்றப்ப அவரை பிக் பண்ணிவிட்டு கேப்டன் ஒய்சியில் கேப்டனையும் சேஃபாக போட்டு ஒய்சியை மட்டும் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு பர்சன்டேஜ் வந்து இப்போ அதிகமாக போட்டிருப்பாங்க ஒரு ஒய்சியை, அவருக்கு ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்குது, இன்னொரு பிளேயருக்கு ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குன்றப்ப அங்கேயும் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பிளேயரு ஒய்சி அதை மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து போட்டிங்கன்னாவே போதும், அழகாக ஜெயிக்கலாம். அவ்வளோதான் ஸ்மால் லீக்கு. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ஒரு ப்ரோ கேட்டிருந்தார் இந்த மாதிரி ஒன் சைட் பவுலிங் அட்டாக்கை வச்சு ஒன் சைட் டீம் வந்து டெமோ டீம் காட்டுங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2-3 வீடியோஸில் கேட்டுட்டு இருந்தார். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன், நிறையா விஷயங்கள் பேசியிருக்கேன், டியூரேஷன் அதிகமாக போயிடுச்சு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா என்னென்னு தெரியல. மேபி பார்த்துருந்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் போக குறைச்சிக்கிறேன். ஸோ நான் பேச டியூரேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். நிக்கோலஸ் பூரான், ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸு, மிச்சல் சாண்டனர், ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகர், அஸ்வினி குமார். அஸ்வினி குமார் நிறையா விக்கெட் எடுப்பார். போன மேட்ச்மே ஒரு 4 விக்கெட் எடுப்பார். ரிக்கல்டன் மேட்ச்சை முடிச்சிடுவார். அந்த மாதிரி ஒன் சைட் டீம் போட்டிருக்கேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான் ஸ்டாண்டர்ட் பிளேயர் உள்ளே வந்துடலாம். டேவிட் மில்லர் கடைசியில் விக்கெட்ஸ் போனதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனி இவங்க மட்டும் ட்ரீம் டீமுக்குள்ள வர மாதிரி ஒரு டீம்ன்ற செட் பண்ணியிருக்கேன். இது வந்து டெமோ டீம். நிறைய டீம்ஸ் போடுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து எல்ஹெச்சிக்கு போட்டிருக்கேன். நிக்கோலஸ் பூரான் இவங்க ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ ரிஷப் பண்ட், மிச்சல் மார்ஷு, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸு, மார்க்ரம், ஆவேஸ் கான், ரவி பிஷ்னாய், சாதுல் தாகூர். சாதுல் தாகூர் சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவர் ஒரு 4 விக்கெட்டு எடுத்துகிட்டு மிச்சல் மார்ஷ் மேட்ச்சை முடிச்சுடுவார்ன்ற மாதிரி ஒரு ஒன் சைட் டீம் இது. ஸோ ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸு, சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரீம் டீமில் வந்துடுவாங்க. ட்ரெண்ட் போல்ட் மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம் அப்படின்றதுல ஐடன் மார்க்ரம் அவுட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் போல்ட்டை நான் பிக் பண்ணியிருக்கேன், ட்ரெண்ட் போல்ட்டை மட்டும். ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட், ரிக்கல்டன் இது நார்மல் டீம் தான் ஸ்டாட்ஸ் படி. சூரியகுமார் யாதவ் டெமோ டீம் தான். ஸோ இதையே அப்படியே போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டாட்ஸ் பார்த்து லைனப் பண்ணதுக்கப்புறம் பிக்சர் சொன்ன மாதிரி ரெட் சைல், பிளாக் சைல் அதெல்லாம் பார்த்து போட்டுக்கலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து எல்லா அப்டேட்ஸுமே வந்துடும். ஸோ ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸு, ட்ரெண்ட் போல்ட்டு, ரவி பிஷ்னாய், திக்வேஷ் சிங்கு, அஸ்வினி குமார். ஸோ கேப்டன் வந்து நிக்கோலஸ் பூரான், வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ். நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். லாஸ்ட் டீம் நிக்கோலஸ் பூரான், ரோஹித் சர்மா, மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர், திலக் வர்மா, அப்துல் சமாத், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸு, ரவி பிஷ்னாய், தீபக் சகர், விக்னேஷ் புதூர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட்டு ஸ்பின்னு. ஸோ 100 ஒரு ஸ்பின்னரு. மேபி பிளாக் சைல் யூஸ் பண்ணால் இவருக்கு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவரையுமே ஒரு நல்ல லோ பொசிஷன் பிளேயராக நோட் பண்ணிக்கோங்க. எம்ஐயோட 12th பிளேயர். ஸோ ரோஹித் சர்மாவும் விக்னேஷ் புதூரும் சேஞ்ச் ஆகிக்குவாங்க, அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்டன் ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் டேவிட் மில்லர். இதுதான் நம்மளோட டீம்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எது டவுட்ஸ்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.